வணக்கம் மக்களே, நான் உங்கள் திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன். சக்தியின் ஃப்ரான்ஸ் அவங்க ஒரு சூப்பரான ஒரு தமிழ் ஆந்தம் சாங் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஜி தமிழ் புகழ் பிளேபேக் சிங்கர் அருள் பிரகாசம் அவர்களுடைய இசையில் அவரோட சேர்ந்து நானும் இந்த தமிழ் பாடலை பாடியிருக்கிறேன். ஒரு சூப்பரான, நீங்கள் எப்படி எல்லா தமிழ் பாடலுக்கும் பெரிய வரவேற்பை சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த பாடலுக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். கம்மிங் சூன், வா தமிழா. படத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டாங்க, அது வெறுத்தனமாக இருந்துச்சு. தாத்தா வராரு, கதிரை விட போறாருன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். அதுதான் உண்மை. தமிழ் சொல்லவா வேணும். அதுவும் இல்லாமல் சங்கர் இருக்கும்போது கொடுக்கும், ரெண்டுமே அட்டகாசமாக பிரம்மாண்டமாகிடுச்சு. ஃப்ரான்ஸில் இந்தியன் 2 படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த படத்துக்கு தான் நம்ம போகிறோம். படத்தில் போய் அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அந்த மக்கள்கிட்டே ரிவ்யூ கேட்போம். அது மட்டும் கிடையாது, நம்ம வா தமிழால சாங்கில் ஆடி இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தாத்தா வராரு கதரை விட போகிறாருங்கிற ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்காங்க அண்ட் ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம இன்றைக்கி மெயினாகவே தேட்டருக்கு போகிறோம். ஸோ அவங்க அந்த வீடியோ பிக் ஸ்க்ரீனில் இன்றைக்கி போட போகிறாங்க. அதை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணலான்னு போகிறேன். ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். Ban Indian. Terms and conditions apply. மூவி எப்படி இருந்தது ப்ரோ? மொக்க படம் எப்படி இருந்தது? பார்க்குற மாதிரி இருக்கா? படம் எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பர். மூவி எப்படி இருக்கு ப்ரோ? எப்படி இருக்கு படம்? தாத்தா வராரு, கதிரை விட போறாருன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அந்த மாதிரி இல்லை, படம் நல்லா இல்லை. படம் எப்படி இருக்கு? எடுக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருந்துச்சு. போக போக வேற மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு. அது சத்தியமாக நல்லா இருந்துச்சு. படம் எப்படி ப்ரோ இருக்கு? படத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டாங்க, அது வெறுத்தனமாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, எல்லாரும் மறக்காம கண்டிப்பாக பாருங்க. ஓகே, படம் எப்படி? கருத்து நல்லா இருக்கு. மெசேஜ் உண்மையாக நடக்கிற விஷயத்தெல்லாம் ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக எடுத்திருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஆனால் படம் கான்செப்டுவலாக நல்லா தான் இருக்குது. படம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, குச்சப்படாமல் சொல்லுங்க. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். அதுதான் உண்மை. டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. ஓகே, நீங்கம்மா? ஆமாப்பா. போர் அடிச்சிடுச்சா? அந்த வண்டி தான் நமக்கு பிடிச்சிருக்கு. அரை மணி நேரத்துக்கு மேலே எப்படி பேட்டரி முடியாமல் சீக்கிரம் போட்டு எனக்கு கிடைக்கணும். படம் எப்படின்னு இருந்தது? ஓகே, படம் எப்படிமா இருந்தது? படம் ஒரு டைம் பார்க்கலாம், அவங்க போட்ட எஃபெக்ட்டுக்கு ஒரு டைம் பார்க்கலாம். தவிர நம்ம எதிர்பார்த்து தான் அங்கே இல்லை. ஆனால் பார்ட் 3 பக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெயிலர் போட்டாங்க, நல்லா மாதம் ஆயிடுச்சு. பாட்டு நல்லா இருக்குது, ஒரு டைம் பார்க்கலாம். எப்படி? இந்தியா 3 ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இந்தியா 3 பாப்போம் எப்படி இருக்குது. பாட்டெல்லாம் பக்கா இருக்குது. படம் எப்படி இருந்தது? நல்லா அட்டகாசமாக இருந்துச்சு படம். தமிழ் சொல்லவா வேணும். அதுவும் இல்லாமல் சங்கர் இருக்கும்போது கொடுக்கும், ரெண்டுமே அட்டகாசமாக பிரம்மாண்டமாகிடுச்சு. அடுத்தது 3வது பார்ப்போம் எப்படி இருக்குது. தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன ப்ரோ? ஃபெர்னாம். நீங்கள்? சோனியா. ஸோ 2 பேரும் கப்பலாக படம் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஸோ படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னா எனக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்ன சொல்லுவீங்க?
பிடிச்ச சீன்னா ஏதோ இப்படி செய்கிறானே. அண்ட் உங்களுக்கு ரொம்ப மரண மொக்கையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? கடைசியில் மொக்கையாக இருந்துச்சு. கடைசியில் மொக்கையாக இருந்துச்சு. இருந்துச்சு. கடைசியில் ஒன்றுமே புரியல. படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் நிறையா ஒன்று எதிர்பார்ப்போம். அடுத்த இதில் பார்ட் 3ல பார்ப்போம். பார்ட் 3ல இப்போதைக்கு ஒரு பாட்டு ஒன்று பண்ணிக்கிறோம். பார்த்து கதற விடுறாரு, தாத்தா வராரு, கதற விட போறாரு. அது ஒரு ப்ரோமோ மாதிரி ஒரு நிமிஷம் பண்ணி மேயர் சீன் வந்து ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆகினால அந்த தான் மேயர் சீன். அந்த பாட்டு 1 மினிட் ப்ரோமோட் பண்ணோம். இப்போ அடுத்த வருஷம் இன்னொரு ப்ரோமோட் பண்ணோம், இன்னொரு பாட்டு. சன் டிவிலுக்காக உங்கள் மதிவண்ணன். கைஸ், நம்மளுடைய வாத்தமிழா டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டான்ஸ் ஆட போகிறாங்க. Bye.